Hey Bloods, welcome to my channel. This is Vampy. ஓகே, இன்றைக்கி நம்ம யோன்ஜனோட ஒரு புது எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எனக்கு புரியுது, நிறைய பேர் எங்கேருந்துமா நீ வர அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. என்ன பண்ணுறது, நானும் போகணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு டார்க்கான ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம யோன்ஜன் உட்காண்ட்ருக்காரு. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுல. அப்போது எனக்கு தெரிஞ்சு அவள் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். யோன்ஜன், இங்கே வா சீக்கிரம். ஐயா, இப்போ எதுக்கு என்ன அப்படி கூப்பிட்ற? வேறு வேலை இல்லை உனக்கு? ஆமாண்டா, ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு ஆசையாக நான் வாங்கிட்டு வந்தேன், நீ இப்படி தான் சொல்லுவேன். சிப்போ லிலி சாரிடி. என்னது? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லாமல் யார்கிட்டடி சொல்லுவேன்? சரி, ஓவராக பண்ணாத. கையை நீட்டணுமா? ஏன் ரொமான்டிக்காக கையில் கிஸ் பண்ண போறியா? அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துருவேண்டா. ஏண்டி சும்மா எங்கள் அம்மா பேரை சொல்லி என்னை பயன்படுத்திகிட்டே இருக்கேன்? ஐயோடா. பாடுறா பிரேஸ்லைட். நாடி வெள்ளியில் போடுவேன்னு பார்த்தா பீட்ஸில் வாங்கி போடுற. இப்போ எங்கள் அம்மா கொடுக்குற 2 rupees நான் சேவ் பண்ணி வாங்கினதே பெருசு தெரியுமா? நாளைக்கு உன் பர்த்டே தானே? நாளைக்கு இல்லைம்மா, இன்றைக்கி 12 o'clock ஆகிடுச்சு. அட லூஸு, அது தெரிஞ்சு தான் நான் கொண்டே வந்தேன். இங்கே பாரு, இதை நீ தொலைச்சிடாத சரியா? நான் சாக்லேட் எதுவும் வாங்கி சாப்பிடாமல் சேர்த்து வச்சேன் உனக்காக, ஒன்லி ஃபார் யூ. புரியுதா? புரியுது. உன் கண்ணில் இருக்குது பற்றியா, அதே மாதிரி இருக்குது இந்த பீட்ஸ் எல்லாம். ஆமாம், ஏன் ரெட் அண்ட் பிளாக் வாங்கினேன்? உனக்கு அதானே பிடிக்கும் அந்த கலர், அதனால தான் நான் வாங்கினேன். இது பிச்சு போட்டுருவியா நீ? நான் ஏன்டி விற்க போகிறேன் லூஸு அப்படின்னு இருக்கும்போது யோன்ஜன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா யோன்ஜனோட சிஸ்டர். என்னடா பண்ணிகிட்ருக்க இங்கே? லைட் கூட போடாமல். அம்மா உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்றாங்க? என்னால் சுத்தமாக முடியலடி. எனக்கு அவளை பார்க்கணும் போல் இருக்குது. ஏன் உங்களை யாருக்குமே புரிய மாட்டேங்குது? எனக்கு அவள் வேணும். லிட்ரலி ஐ வாண்ட் ஹர். நம்ம மாமா பொண்ணுடா, நம்ம போய் பார்க்கலாம். நீ போய் பாரு, யார் வேணாண்ணா? நான் என்னண்டி சொல்லிட்டு போவேன்? அவங்க வீட்டில் என்ன ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க? இங்கே பாரு யோன்ஜன், நீ ஏன் ஸ்ட்ரேஞ்சராக ஃபீல் பண்ணுற எனக்கு புரியல. அவங்க நம்ம ரிலேட்டிவ். நீ அப்படி ஃபீல் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன, என் கூட வரியா? இங்கே பாருப்பா, ஐடியா தான் கொடுக்க முடியும், எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியாது. லில்லி உன் ஃப்ரெண்டு தானேடி? அஃப்கோர்ஸ் எஸ், பட் ஓகே ஃபைன். உனக்கே தெரியும், ப்ராஃபிட் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ எனி எக்ஸ்சேஞ்சஸ் லைக் அந்த மாதிரி? ஓகே ஃபைன், 2 monthsக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றேன். ஐ லைக் த டீல். ஓகே, வரேன் கண்டிப்பாக. சரி, சீக்கிரமாக போய் கிளம்பு. ஓகே, நான் என்ன ட்ரெஸ் போடட்டும்? அவளுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்? ஏதாச்சும் சொல்ல. அதையுமாடா நானே சொல்லணும். சரி, வந்து தொலை. உன் வார்ட்ரோப் எங்க? அட யோன்ஜனே, என்னடா ட்ரெஸ் இதில்? அங்கிள்ஸ் மாதிரி இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ணுற? இங்கே பாரு அரஸ், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறதோட அவ்வளோதான். இப்படிலாம் இருந்தனா லில்லி 2 நல்லா ஓடி போயிடுவா. அவளை அப்படிலாம் சொல்லாத, வாயை உடச்சிருவேன். உண்மையை தான்றா சொன்ன. இன்னும் விளையாட்டுக்கு சொன்னடா. ஆனால் நீ இப்படி இருந்தால் அதான் உண்மையாகும். அவளுக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் இல்லை. யோன்ஜன் அவ கூட இருந்தாலே போதும். அடையப்பா விடுறாடே, நான் தெரியாமல் கேட்டேன். அங்கே பார், அங்கே ஒரு பிளாக் ஷர்ட் இருக்குது பார், அதை போடு. வை பிளாக்? அவளுக்கு பிடிச்ச கலர் பிளாக் தான், போடு. தேங்க்யூ மை ஸ்வீட் ஹார்ட். சரி, நீயும் பிளாக் போட்டுற போகிற. ஆல்ரெடி அவள் ஒன்று முழுங்குற மாதிரி பாப்பா. ஹலோ, அவளை பற்றி தப்பாக பேசாத. உன் வாயை நான் உடைப்பேன்.
அப்போ அவங்க அம்மா என்ட்ரி கொடுத்து, டேய் 2 பேரும் அவளுக்காக அடிச்சுக்காதீங்க, இதில் யார் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறானே தெரில. ஓ மம்மி, நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் மாற மாட்டேன். லில்லி யோன்ஜுனுக்கு தான். எனக்கு அவள் ஒரு ஃப்ரெண்ட், சிஸ்டர் அண்ட் எவ்ரி திங், அவ்வளோதான். சரி, அண்ணன் வீட்டுக்கு போனீங்கன்னா இதை கொடுத்துட்ருங்க. ஓ, இது நல்லா இருக்கே. இங்கே பாரு யோன்ஜுன், அம்மா இதை கொடுத்துருக்காங்க. இது என்னது தெரியுமா? ஆஹா, தெரியாது. ஃப்ரைடு சிக்கன். இதை கொடுக்க போனதுன்னு நம்ம சொல்லி போவோம், ஓகே? ஏண்டி மனசாட்சி இல்லாமல் ஒரு ஃப்ரைடு சிக்கன் கொடுக்கறதுக்காடி 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அங்கே போகிறோம். உனக்கு பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும். அப்போ மூடிக்கிட்டு வா அப்படின்னு அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே லில்லி விளையாடிட்டுருக்கா, ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்ஸும் போட்டுட்டு. ஏய் என்ன, அவள் சைக்கிள் கேட்டா கொடுக்க முடியாதா? அவ்வளோ பேர் பருப்பா நீ? ஏதாச்சும் சொல்கிற போகிறேன், மூடிட்டு கொடு. லில்லி, மம்மி இதோ வந்துடுறேன். எங்கள் அம்மா வேற, ச்சே. இப்போ நீ போய் தானே ஆகணும். ஹலோ, இங்கே யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், ஓகே? நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது என்னால் கேட்க முடியாது. லில்லி இப்போ வரியா என்னன்ற? மம்மி 2 minutes. முடியாது, டேடி வர டைம் ஆச்சு, ஒழுங்கு மரியாதையாக உள்ளே வந்துரு. டேடியா? டேடி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீ உள்ளே வரியா, நான் கரண்டியோட வெளியே வரவா? இது வந்துட்டேன். ஓகே, பை காய்ஸ், மீட்டிங்கை கலைச்சிடலாம். ஈவினிங் 6 o'clock மேலே பார்க்கலாம். பை. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற? தயவுசெய்து இப்படி பண்ணாதம்மா. ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் என்னை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? உன்னாலே என் இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. என்னது? வலிக்குது. என்ன வயசாகுது? இமேஜ். அம்மா காது. அம்மா விடுமா. இங்கே பாரு, லில்லியோட அம்மாவாக நடந்துக்கோ, புரியுதா? லில்லியை ரூல் பண்ணுற தகுதி இங்கே யாருக்கும் இல்லை. அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? ஐயோ சே. சரி, என்னம்மா சமைச்ச? ஒன்றும் சமைக்கலை. சரி லில்லி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுமா. உனக்கு ஐரிஸை பிடிக்குமா, அம்மாவை பிடிக்குமா? இது என்ன கேள்வி? உன்னை தான் பிடிக்கும். சரி, ஓகே. டேடியை பிடிக்குமா, ஐரிஸை பிடிக்குமா? ஐரிஸை தான் பிடிக்கும். ஏய், அப்படி சொல்லக்கூடாது, டேடி தான் பிடிக்கும்னு சொல்லணும். என்னால் உண்மையை தான் சொல்ல முடியும். எனக்கு ஐரிஸை தான் பிடிக்கும். ஏன் ஐரிஸை பிடிக்கும்? ஏன் ஐரிஸை பிடிக்கும்னா, ஐரிஸ் என் ஃப்ரெண்ட். ஐரிஸ் உன் ஃப்ரெண்டு கிடையாதுமா, உன் கசின். இல்லை, ஐரிஸ் என் ஃப்ரெண்ட். நீ வர என்னை அவளை பார்க்கவே கூட்டிகிட்டு போக மாட்ற. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஐரிஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்குலாம் தெரியும்ல. தெரியும் தான், இருந்தாலும் வேணாம் லில்லி. அவளுக்கு அக்கறை இருந்தால் அவளே வந்து பார்க்கட்டும். இது வரைக்கும் ஒரு தடவையாச்சும் அவனை வந்து பார்த்துருக்காளா? அம்மா ஐரிஸ் சின்ன பொண்ணுமா, அவள் எப்படிம்மா வருவா? அம்மா தான், அவங்க மம்மி தான் கூட்டிகிட்டு வரணும். ஐரிஸ் சின்ன பொண்ணுமா, நீ பெரிய பொண்ணா? நீயும் சின்ன பொண்ணு தாண்டி. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு. ஐரிஸ் வரமாட்டா. ஐரிஸ் எனக்காக வருவா, எனக்கு தெரியும் ஐரிஸ் என்னை பற்றி. ஓ அப்படியா? சரி, ஓகே. நம்ம ஒரு டேட் ஆஃப் பீரியடை வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 10 daysக்குள்ளே ஐரிஸ் வந்துட்டானா அடுத்த 2 days நீ ஐரிஸ் வீட்டில் தங்கலாம், ஓகேவா? ஓ வாவ். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீ ஐரிஸ் கிட்ட சொல்லக்கூடாது. ஓகே, ப்ராமிஸ் மம்மி. சரி, நான் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன், எனக்கு சமைச்சு வைங்க. ஆல்ரெடி சமைச்சாச்சு. ஓகே மம்மி, நான் அப்போ நான் போய் குளிக்கிறேன். அப்புறம் ஃபியூ மினிட்ஸ் கழித்து டோர் நாக் ஆகுது. யோன்ஜுன், ஐரிஸ், வாங்க உள்ளே வாங்க. ஓகே. அத்தை லில்லி இல்லையா? அவள் குளிக்க போயிருக்கா. லில்லி உன்னை ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணாளா? புரியலை. காண்டாக்ட் பண்ணானா எப்படி கேட்குறீங்க? இல்லை, லைக் கால் பண்ணி பேசுகிறது இன்றைக்கி, இல்லை இப்போ ஒரு 5 minutes பிஃபோர் ஒரு 10 minutes பிஃபோர்? இல்லையே, அவள் எதுவும் எனக்கு கால் பண்ணல. அதை கேட்கறதுக்கு தான் நான் மெயினாக வந்தேனே. அவள் ஒரு கால் பண்ண மாட்டேங்கிறா, ஒரு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ போய் ஒளிஞ்சுக்கோ ஐரிஸ், ஓகேவா?
யோன்ஜுன் நீங்கள் உட்காருப்பா. சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது அத்தை. படிக்கிறல ஒழுங்கா? அதெல்லாம் நல்லா படிச்சிருவேன். சரி, ஓகே. இது என்ன கவரில்? அம்மா ஃப்ரைட் சிக்கன் கொடுத்து விட்டாங்க. அடப்பாவி, இந்த ஃப்ரைட் சிக்கனுக்காகவா பிள்ளைங்களை இவ்வளோ தூரம் அமுச்சு விட்ருக்கா? இரு அவளுக்கு இருக்கு. இல்லை நாங்களாக தான் வரோன்னு விருப்பப்பட்டோம். சரிடா, இப்போ அவங்க அம்மாவை எதுவும் சொல்லலை. சரி, இங்கே வெயிட் பண்ணு, ஐரிஸ் வந்துடுவா. ஓகே. அப்போ ஐரிஸ் குளிச்சுட்டு வரா. மம்மி மம்மி, என் ஷார்ட்ஸ் எங்க? வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. ச்சே, என்ன பண்ண? ச்சே. யோன்ஜுன், ஷோ இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த பையன் தெரிய ஆரம்பிச்சிட்டான். கடவுளே, இந்த மாதிரி எத்தனை தடவை இந்த இல்யூஷனையும் எப்போ என்னால் முடியலை அப்படின்னு அவள் யோன்ஜனை க்ராஸ் பண்ணி போகிறா. யோன்ஜன் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இல்யூஷன்லாம் நல்லா சரி, இல்யூஷனில் தானே இருக்கா. ஒரு தடவையாச்சு, ஒரே ஒரு தடவை என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணுதா? வரணும்னு தோணுதா? இல்லைல்ல. சே, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, செல்ஃபிஷ். நீ இவ்வளோ நேரம் இல்யூஷன் வருது அப்படின்னு அவள் கண்ணை நல்லா ரப் பண்ணிட்டு பார்க்குறா. ஸ்டில் யோன்ஜுன் அங்கே தான் இருந்து சிரிச்சிட்ருக்காரு. ஏய் லூஸு, நான் தானா? ஐயோ, இப்போ எப்படி பட்டுன்னு அப்படியே மறைஞ்சு போயிடுவேன். இதுக்கு நான் அப்படியே வந்து ஐயோ யோன்ஜுன் அப்படின்னு எத்தனை தடவை ஹாப்பியாக வருது அப்படின்னு அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அப்போ அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஏய் யோன்ஜுன், நிஜமாலே நீ தானா அப்படின்னு பார்க்குறா. ஆமாம் தான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு. ஓ மை காட் அப்படின்னு தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அவள் துண்டு கட்டிகிட்ருக்கா, ஷார்ட்ஸ் போடலை. ஓகேன்னு வேகமாக ஓடுறா. அங்கே போயிட்டு அவள் ப்ளஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐரிஸ் எங்கன்னு அவளை தேடுறா. அப்போ வெளியே வந்து டக்குன்னு ஐரிஸ் எங்கே? ஐரிஸ் வரல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐரிஸ் வரலையா? ஐரிஸ் இல்லாமல் நீ வரமாட்டியே? இல்லை, அவளுக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்துச்சு, அதனால் வரல. ஓ ஓகே அப்படின்னு அவள் சோகமாக போய் உட்காந்துடுறா. அப்போ டக்குன்னு ஒரு ஹேண்ட்ஸ் வந்து அவளை ஹோல்ட் பண்ணி கண்ணை க்ளோஸ் பண்ணுது. அப்போ அவள் ஹாப்பியாக பார்த்து திரும்பிட்டு ஐரிஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அவளை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அம்மா கேட்குறாங்க, நம்ம பேசினது அவகிட்ட சொன்னியா? அம்மா, நான் அவளுக்கு காலே பண்ணலம்மா. உன் முன்னாடி பேசிட்டு தானம்மா ஃப்ரெஷ்ஷப் ஆக போனேன். என்னை பற்றி பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லை ஐரிஸ், இன்னும் 10 டேஸ்க்குள்ளே நீ என்னை பார்க்க வந்தீங்கன்னா எங்கள் மம்மி உங்கள் வீட்டில் 2 days ஸ்டே பண்ண விடுறாங்களாம். ஓ வாவ், இட்ஸ் அ குட் நியூஸ். அப்போ நம்ம ஜாலியாக இருக்கும், நம்ம வெளியெல்லாம் போகலாம், ஓகேவா? அப்போ நீ இப்போயே ட்ரெஸ் பேக் பண்ணிக்கோ, நம்ம ஈவினிங்காக கிளம்பிடலாம். வெயிட் ஐரிஸ், இன்னும் அவள் அப்பா கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கலை. அத்தை, நீங்கள் நினச்சா வாங்கிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் லில்லியை கூட்டிகிட்டு போகிறோம். ஓகே ஃபைன், கூட்டிகிட்டு போ, நான் வேணான்னு சொல்லலை. பட் இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் டுமாரோ மார்னிங் கிளம்புங்க. நானே உங்கள் மாமா கூப்பிட்டு போய் விட சொல்கிறேன். ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கொஞ்சம் கொஞ்சமாக யோன்ஜுனை பார்க்குறா. யோன்ஜுன் லில்லியை தான் பார்த்துட்ருக்கான். அப்போது அவன் கையை தூக்கி அவன் ஹேரை சரி பண்ணுற மாதிரி அவள் வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட்டை காட்டுறா. ஓ இட்ஸ் பீன் 5 years, இன்னும் அவன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஓடுது. அவன் அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்து சிரிக்கிறான். லில்லியும் பார்க்குறான். அப்போ அந்த அவன் அப்பா சொன்ன மாதிரி அவனோட லில்லியோட ஐபால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவனுக்கு அந்த ப்ரேஸ்லெட் ஃபீல் ஆகுது. அட் சம்டைம்ஸ் அவங்க 2 பேருக்கு தனியாக இருக்க மாதிரி டைம்ஸ் கிடைக்குது. அப்போது யோன்ஜுன் வந்து லில்லியை டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் உட்காந்து, உன்னை பார்க்க எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குடி, லில்லியை பார்க்குறதுனா சும்மாவா அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. ஆமாம் மேம், நீங்கள் யார்? இந்த நாட்டோட குயினில். இந்த நாட்டோட குயினான்னு தெரியாது, பட் உனக்கு குயினாக இருக்க ரெடி அப்படின்னு சொல்கிறா. இந்த ஃப்ளர்ட்டிங்ஸ்லாம் நீ எங்கே இருந்தால் கற்றுக்குறியோ? டேம். ஓ பிடிக்கலையா? பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை,
எங்கள் கிளாஸில் வங்கின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் கூட இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன் நம்ம அவங்ககிட்ட ட்ரை பண்ணக்கூடாது? சாவடிச்சிருவோம் உன்னை. ஏய் சும்மாடா, ஏன்டா இவ்வளோ அப்படியே ஆகிற பொங்குறியே. இங்கே பாரு, இந்த விளையாட்டுக்கு இந்த சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுற கேரக்டர் நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சரி கொஞ்சம் விடு, நான் சும்மா தான் காமெடி தான் பண்ணேன் அப்படின்னு லில்லியோட கண்ணு கலங்குது. அப்போ வந்து யோஞ்சன், இங்கே பாரு, நான் ஓகே நான் கோவப்படுவேன் தான், அதுக்குன்னு நான் கோவப்படும் போதெல்லாம் அழாத, அப்புறம் எனக்கு என்னையே பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அவன் மனசுக்குள்ள என்ன பையன். அப்போ ஐரஸ் மேலே வரா. ஓ சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஏய் ஐரஸ் வா, நீ எப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன்? சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களா? அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறா பாரு. சே அப்படின்னு யோஞ்சன் எந்திரிக்கிறான். ஏய் இல்லை உட்கார் நான் போகிறேன். ஏய் உட்காரி, 3 பேர் உட்காருவோம் அப்படின்னு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐரஸ் கலாய்க்கிறான். எப்பா ஐயோ இவன் தொலை தாங்க முடியலை, எவ்வளோ பண்ணான்னு தெரியுமா, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். ஏய் சும்மாலாம் சொல்லாத, என்னை கன்வின்ஸ் பண்ணணும்லாம். ஏய் நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன் லில்லி, இதான் உண்மை. தலைவருக்கு அவ்வளோ பாசம்லாம் இல்லையே என் மேலே. ஆமாம்மா, உன் மேலே பாசம் இல்லை, உங்கள் மம்மி மேலே தான் உனக்கு ரொம்ப பாசம். ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான். வந்தோடனே போனானே அத்தைன்னு. ஏய் ஏன்டி நீ வேறு அவனை கலாச்சிட்டே இருக்க? எப்படி இல்லை புரியல. இன்னும் 3 நாள் அவன் பர்த்டே, உங்கள் அம்மா 2 நாள் தான் ஸ்டே பண்ண விட்டுருக்காங்க, இன்னும் 1 நாள் தானே சமாளிச்சிக்கலாம். இந்த பர்த்டேக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு யோஞ்சன் பார்த்து சிரிக்கிறான். அன்றைக்கி ஏதோ காசு இருந்துச்சு, இன்றைக்கி நான் சேர்க்கலையே அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏய் நான் சும்மா விளையாண்டேன்டி அப்படின்றான். அப்போ அவங்க கையை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க மம்மி வந்துடுறாங்க. ஓகே பிளட்ஸ், இதோட நான் இந்த எஃப்எஃப் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எஃப்எஃபோட நாளைக்கு மீட் பண்ணுறேன். ட்ரை டு மேக் யூ ஃபீல் குட் இன் another video. Signing off, Ash. Tata, bye bye.